ஆக 10 நாளைக்கு ஒரு முறை வந்தாதான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும். என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி அல்ல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று, பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று, அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது அதுல எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்க தர்ற வரவேற்புல தான் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு. இப்ப கூட என்னை கார்ல அழைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன், தொடக்கத்திலே கேட்டேன், இரு பக்கமும் சாலையில இருபுறங்களும் மக்கள் நிக்கிறாங்களே, இளைஞர்கள், மகளிர், தாய்மார்கள் நின்றுட்டு இருக்காங்க, வரவேற்பு கொடுக்கறாங்க, இறங்கிட்டுமான்னு கேட்டேன். இல்ல இல்ல கிட்ட போன இறங்கிக்கலாம்னாரு. என்னன்னு தெரியல, முதல்ல இறங்கிட்டு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு என்ன கிட்ட போன இறங்கிக்கலாம் சொல்ற, நேரத்தை நிர்ணயிக்கிறது சொன்னாரான்னு தெரியாது. நீ கூட ஒரு பேசல வரீங்க, ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதுவும் இருக்கலாம். இருந்தாலும் பாய் தூரம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாமே நான் இறங்கிட்டேன் காரை விட்டு. அது என்னால கட்டுப்படுத்த முடியல. உங்களை பாக்குற போது ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுறேன். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்ல, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி உண்டு. அப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு எண்ணம் உண்டு. இங்கே இந்த தொகுதியில நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய, மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் இந்த தொகுதிக்கு ஆற்றியிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கொரோனா ஏற்பட்ட போது அப்ப நம்ம எதிர்கட்சியில் இருந்தோம். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு. குறிப்பா ஐடி துறையில வேலை செய்யறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. பல தொழில் முனைவர் உருவாகி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஆபீஸ் ஸ்பேஸ் வேணும்னு சிந்திச்சுதான் நாம உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் முதல்வர் படைப்பகம்.